ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அன்புடன் நான் நிகழ்ச்சி மேலாக தேவன் அவருடைய வார்த்தை மூலம் உங்களுடைய இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றுகிற வார்த்தை. இந்த நேரம் உங்கள் வாழ்விலே வெற்றியை கொண்டு வருகிற நேரம், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நேரம். ஆகவே கவனமாக கவனியுங்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் நம்மளை நோக்கி வரும்பொழுது அது எந்த வண்ணமாக வருகிறதோ அந்த வண்ணமாக வாய்த்து விட்டுத்தான் சொல்லும் என்று வேதம் சொல்கிறது. மழை எப்படி கீழே வந்தா அது பூமியை நனைத்து அது செடி கொடிகளுக்கெல்லாம் பாருங்க அந்த நீராகாரத்தை கொடுத்து அதை முளைக்க செய்து கனி கொடுக்க வைக்குதோ, அதே போல தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வளமே உங்க வார்த்தையில உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தாம போகவே போகாது. இங்கே ஒரு குறிப்பான ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 பாருங்க 10. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பவுல் கொரிந்து சபைக்கு பேசிட்டு வர்றாரு. இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறத பற்றி பேசிட்டு வர்றார். மன்னிப்பை பற்றி நமக்கு தெரியாது கிடையாது. தேவன்கிட்ட பேதுரு கேட்குறாரு, எத்தனை முறை மன்னிக்கணும்? 7-70 முறை மன்னி அப்படின்னா என்ன, தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இரு அப்படின்றார். ஏனென்றால் நாம் தேவனிடத்திலிருந்து அவர் நமக்கு கொடுத்த இந்த மன்னிப்பை இலவசமா பெற்றிருக்கிறோம். ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல தேவ அன்பு அதை அப்படி செய்ய வைக்கிறது. அப்ப இந்த மன்னிப்பை நம்ம கொடுக்கும்போது சில நேரங்கள் நமக்கு என்ன தோணுது, நமக்கு பதிலுக்கு பதில் செய்ய முடியாம போச்சோ, இல்ல நம்மள உலகத்துல இவங்கெல்லாம் யூஸ்லெஸ் நினைச்சிருவாங்களோ, பதிலுக்கு பதில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை பேசணும், ஒரு அடி கொடுத்தா 2 அடி கொடுக்கணும், அப்படி இல்லைங்க இருக்கணும். சும்மா விட்டு கொடு மன்னின்னு சொல்லும் போது இப்ப நம்ம கையாளாதோன்னு நினைச்சிருவாங்களோ, இப்போ கூட நினைச்சிருவாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் சில நேரங்கள் தோணும். ஆனா தேவன் மன்னின்னு சொல்றது ஏதோ உங்களை அப்படி நினைச்சல்ல, தேவன் அந்த பொறுப்பை ஏன்ட்ட கொடுத்துரு, எல்லாத்துக்கும் மேல அன்பினால மன்னிக்கிறோம், மேலும் உங்களுடைய சார்பிலே கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்குரியவைகளை அவர் என்ன பண்ணுவாரு, விளங்க பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் மேல நமக்கு மன்னிக்காம இருக்கும் பொழுது கோபம், எரிச்சல், அது வைராகியம், பொறாமை, போட்டி, அது எப்படி ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் பகைகள் எல்லாம் விரோதங்கள்லாம் வளர்ந்து கொள்ளை செய்யற அளவுக்கு நாசம் பண்ற அளவுக்கு வந்துடும். அதனால நம்ம லைஃபு கெட்டு போகும், அவங்க லைஃபு கெட்டு போகும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, அதை ஏன்ட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டு கொடு, நான் உன்னிடத்துல இருந்து செயலாற்றி நான் என்ன பண்ணுவேன், அந்த எதிரிகள் கூட உன்னிடத்துல இருந்து சமரசம் பண்ணும்படி செய்வேன். ஒருவேளை அவங்க உனக்கு எதிராக செஞ்சா கூட வாய்க்காதபடி நான் செய்வேன். ஏன்னா நீ என் வார்த்தையை கேட்டு நீ செய்யறதுனால. எல்லாத்துக்கும் மேல இப்படி தேவன் வார்த்தையை கேட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவனுடைய எல்லா டிராப்ல இருந்து அவனுடைய கண்ணிகள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடிகிறது. அதனாலதான் அடுத்து தொடர்ந்து பவுல் சொல்றாரு 11 பாருங்க, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவ தந்திரக்காரன். ஏவாள்கிட்ட கூட தந்திரமா பேசி, ஐயோ நீ பாவம், நீ மட்டும் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன்னா கடவுளை போல மாறிடலான்னா, ஆனா உண்மையிலேயே அவ கடவுளை போலதான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய சாயலுடைய ரூபத்தின்படி அவங்களுக்கு தெரியல. இப்படிதான் நமக்கு நல்லது சொல்ல வர்ற மாதிரி, நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி, கன்சர்ன் இருக்கிற மாதிரி நம்மளை தந்திரத்தினாலே பிடிப்பான். அவனுடைய நோக்கம் என்ன, நம்மளையும் அழித்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அழித்து இந்த உலகத்தை நரகமாக்க வேண்டும். அவன் எப்படி நம்ம கெட்டு போயிட்டோமோ எல்லாம் கெட்டு போகணும்னு நினைக்கிறான். இல்ல நம்ம வாழ்க்கையிலக்குள்ள அவன் அதை அவன் வாழ்ந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாகணும்னு நினைக்கிறான். ஏனென்றால் தேவன் சொல்றாரு, அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ஆகவே நம்ம தந்திரத்துல நம்ம அகப்படாம தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து, அவன் எப்பொழுதும் கர்ஜிக்கிறோம் சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான்ங்கிறத அறிந்து நம்ம விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு வரும். ஆவியின் கனிகள் அந்த அன்பு மேலோங்கி நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த, இச்சையடக்கம் அந்த எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இதனுடைய விளைவு எப்படி இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நிறைவா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல பரலோகத்திலே பூலோகத்திலே வாழ்கிற வாழ்க்கையா இருக்கும். தேவன் நம்மளோட மகிமைப்பட வாழ்க்கையா இருக்கும். செவிகளா, நன்றி தகப்பனே. இந்த அருமையான நேரத்தில் இதை கேட்ட ஒருவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகட்டும். இந்த விளக்கத்தை ஆண்டவரை அவர்கள் அறிந்து வெளிப்பாடாக மாற்றி ஆண்டவரை பிசாசை எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவரை எடுக்கட்டும், பிசாசை மேற்கொள்ளட்டும், உண்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதியும்.